Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கொடுக்க போறோம்னா one tip in body language that actually helped me more with people, girls and especially in interviews. So நீ கொஞ்சம் ஓவரா தான் போயின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன், கிளியரா தெரியுது. எனிவேஸ் இது ஏன் ஒன்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். எப்படின்னா சேனல் வீடியோஸ் வியூஸும் போறது இல்லை, அப்புறம் என்ன. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்றேன். லைக் இந்த பாடி லாங்குவேஜ், இந்த மைண்ட் செட் எங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. I was in an interview. It was a group discussion round. Okay, a group discussion round நான் போய் எடுக்கும்போது, so it was like a lot of tense. ஓகேவா, நானே வந்து ரொம்ப டென்ஷனா வச்சு என்னடா பண்றது, இங்க வந்து கூட்டு வந்து உட்கார விட்டாங்களே. சரி, ஓகே, டிஸ்கஸ் பண்ணும். the topic was அவங்க குரூப் டிஸ்கஷன்னா எல்லா நம்ம ஒவ்வொரு ஆளுங்களையும் உட்கார வச்சுட்டு ஒரு டீம் மாதிரி, ஆனா ஒரே டீம் இல்லப்பா, நமக்குள்ளதான் சண்டே, பட் ஆனால் டீம் மாதிரி பண்ணோம், ஆனால் சண்டே போடும். வாட்ஸ் a weird thing, right? So அந்த இன்டர்வியூ ஷியோஸ் கைண்ட் ஆஃப் pretty, பட் ஓகே, இன்டர்வியூவர் அவங்க வந்து ஒரு கொஷின், ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அந்த டாபிக் பற்றி நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி ஒரு காலேஜ் லெவலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு 3-4 பேர் வாய மூடிப்பான், திறக்கவே மாட்டேன். காஸ் they are absolutely feared, but you also might be like that. ஆனால் இப்போ சோஷியல் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி வீடியோவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிடும், எல்லாத்தையும் பார்த்துடலாம். அண்ட் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இந்த மஃபட்டா, இது போனட்டா ஏதோ ஒன்று இது பேர், இது போட்டாலே நான் இந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓகே, அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மேபி நான் ஒரு கோர்ஸ் டக்குன்னு ரெடி பண்ண உனக்காக போட்டேன், நீ பார்த்துரு. ஓகே, என்னன்னா ஓகே, இந்த இன்டர்வியூவில் போய் உட்காரலாம். உட்காந்துக்கிறேன். ஐ வாஸ் சோ டென்ஸ்ட். கூட என் ஃப்ரெண்டையும் போயிட்டு மச்சான் கூட உட்கார்றான்னு உட்காந்துச்சா. ஓகே, அவங்க டாபிக் கொடுத்துட்டாங்க, a life without technology. And I'm much more experienced in that. ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி டோபமைன் டிடாக்ஸ்ல வந்து 90% ஆஃப் த டைம் இருப்பேன். லைக் ஸ்கெடியூல்லாம் போட்டு வச்சிருப்பேன், எனக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவேன். I literally kind of live like life without technology. பட் இந்த கண்டென்ட் கிரியேஷன் எக்ஸப்ட் ஓகேவா, இந்த வேலையை நான் தான் பார்த்தோம். அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் வச்சேன், எதுக்கு தானே இருக்கானே தெரியல தாண்ட புண்டை. ஓகே, அந்த இன்டர்வியூவில் உட்காந்துட்டேன்னா பயங்கர டென்ஷன். ஓகே, ஐ நீட் டு டாக். ஓகே, பட் I can't talk. Even if I'm much more articulate in English in YouTube videos and lot of places, I can't be articulate in there. Like, you know, fun fact, the first girlfriend I had, she doesn't even know Tamil. I corrected her to only speaking in English. She's a vadaki, samargappa. Okay, ஆனால் இங்கிலீஷில் பேசி தான் கரெக்ட் பண்ணேன். Like I was studying 10th. And here I'm like college final year வந்துட்டு I can't able to speak in English. I was so much shocked. Like I was practicing communication skills for past 2-3 years. And it's still, I was like, என்னடா வாயில வரல, எனக்கு ஏன்டா வாயில வரலன்ட்டு. Okay, I was so much tense, எல்லாமே இது வந்து. But suddenly in the tip, ஞாபகம், that is this kind of energy. Okay, relax, bold, don't even think about outcome. ஆவத்தாரு என்ன கர்மமான போட்டு இன்டர்வியூ என்ன ஏதோ இழவான போட்டோன்ற மாதிரி, அப்புறம் ரிலாக்ஸ் த போல்ட். பட் ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் லைக் அப்படி லெட்டர்ஜிக்காக உட்காரமா, ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஓகே, ஒரு இது எடுத்துடலாம், ஒரு ஸ்மூத்னஸ் இந்த ஆக்ஷன். ஓகே, நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ஸ்மூத்னஸ் எடுத்துட்டு ஒரு ஸ்மைலோட. லிட்டரலி வாஸ் ஜஸ்ட் ஓகே. அந்த சேர்ல வந்து இட்ஸ் வாட்ஸ் லேப்ல தான் உட்காந்து. ஸோ லேப்ல அப்படியே ஒரு பின்னாடி ஒரு சேர்ல இப்படி உட்காந்து அப்படியே ஸ்டைலா எப்படி பின்னாடி நல்லா சாஞ்சி உட்காந்து, கால் மேல கால் இங்க போட்டிருக்கோம்னா அங்க போடல, அவ்வளவுதான். ஃப்ரீயா இப்படி உட்காந்து. அண்ட் ஓகே, நான் இப்படி ஃப்ரீயா உட்காந்துக்கிறேன், இவங்க ஓகே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சோ மச் என்னால் பேசுறது வரல, வாய் இருந்தாலும் அவ்வளோ மற்றவங்களும் பேசுறது அவ்வளோ க்ளோஸா வேலை வாட்ச் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு மச் மோர் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன். ஓகேவா, நீ அந்த மாதிரி காமோ ஒரு மாதிரி போல்டான சுச்சுவேஷன் போயிட்டேன்னு வச்சுக்க, எவன் என்ன சொன்னாலும் ஒழுங்கு ஃப்ரீயா கேட்க முடியும், உனக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. I was just listening to okay.
and also given points. அதுக்கப்புறமும் பாயிண்ட்ஸ் சொல்ல வந்தேன். பட் I struck and I asked the permission to ma'am. அவங்க 1 minute. Okay, the point I was trying to convey is அவ்வளோதான். ஓகே, ஐ ஆல்சோ ஓகே நடுவில் ஒரு ரேம்பிள் மட்டும் நான் என்றைக்குமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் சும்மாவே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ உணர ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அது தேவையில்லாத ஃபில்டர்ஸ் போடுறது அந்த மாதிரி எதுவும் போடாமல் ஜஸ்ட் அந்த மாதிரி டைமில் ஒரு பாஸ் பண்ணிட்டு இந்த டைமில் ஒரு ஆக்டிவ் பாசிட்டிவ் அதனால மேம் அந்த மாதிரி பர்மிஷன் மாதிரி கேட்குற மாதிரி நான் 1 minute லெட் மீ திங்க் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்கஷன் மறுபடியும் அஃப்கோர்ஸ் நோ ஒன் வில் டூ இட் லைக் மேம் நான் ஒரு நிமிஷம் மேம் நான் கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்கிறேன்ற மாதிரி யாரும் சொல்ல போதில்லை. காஸ் திங்ஸ் தட் நீட் டு திங்க் அண்ட் டூ இட் ரைட். அந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலாக நேச்சுரல் ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ டிட் இட். ஓகே, ஸோ தட் இஸ் இட். யூ நீட் டு பி மச் மோர் ரிலாக்ஸ்ட் போர்ட் அண்ட் வித் என்ன போட்டுருங்க ஸ்மைல். கூலிங் கிளாஸ் போட்டு எல்லாம் கடுப்பா தெரியல, ஸ்கிரிப்ட் கூட தெரியல. ஓகே, ஒரு ஸ்மைலோட ஒரு ஸ்மூத்தான ஒரு மூட் அண்ட் யூ நீட் டு ஜஸ்ட் டோன்ட் ஃபக்கிங் கேர் அபவுட் த ரிசல்ட். அப்படி பண்ணாதான் உனக்கு கடைசியில் கிடைக்கும். லைக் ஓகே, அந்த இன்டர்வியூல என் கூட இருந்த என் ஃப்ரெண்டு சூப்பரா பேசணும், இங்கிலீஷ்ல பேசினாலும் ரொம்ப பேசணும், நிறையவே பேசணும். அண்ட் அங்கிருந்து ஒரு பையன் பக்கத்துல ஒரு 3 பேர் பேசவில்லடா, வாயை திறக்கல. Don't be like them, at least just able to open a fucking mouth in an interview. Okay, அந்த பையன் ஒருத்தம் பயங்கரமா லீட் பண்ணோம் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணதான் தான் நடுவில் ஏதாவது கொஸ்டின் கேட்கறது அந்த மாதிரி இது ஏகப்பட்ட இது பண்ணோம். he was the leading guy. ஓகேவா, கூட அங்க ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னோம். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. வேற ஏதோ ஸ்பெசிபிக் எனக்கு எதுவும் தெரியல. அந்த பொண்ணு சும்மா பாயிண்ட்ஸ் எதுவும் சொன்னா, அவ்வளவுதான். அந்த இன்டர்வியூல 2 பேர் நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனோம். ஒன்னு அந்த பொண்ணு, ஐ டோன்ட் ஈவன் நோ வை ஷி வாஸ் செலக்டட் காஸ் women. ஓகே, ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணணும் ரொம்ப இருந்தாங்களோ என்னவோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நானா எனக்கு வாட் நானா தேங்க்யூ பட் ஓய் எப்படி அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டு அந்த ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் கூட பண்ணல. ஆஃபர் லெட்டர் மட்டும் வாங்கி வீட்டுல வச்சுக்கிறேன். இங்கதான் போட்டு வச்சுருந்தா கிளியர்லி டோன்ட் நோ இது எங்க இருக்குதா தெரியுதா. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூன்னு சொன்னதுலாம். பட் ஆனால் மோஸ்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே குரூப் டிஸ்கஷன் இப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுக்கா நான் அந்த டைம்ல 3rd year லைக் இப்பதான் முடிஞ்சதோ ஒரு 2 to 3 months தான் நினைச்சேன். 2 months தான் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப டைம் தான். ஓகே, திஸ் இஸ் த கியூ ஸ்பைடர்ஸ் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் ஐ காட் ஆல்சோ செலக்டட். லைக் எனக்கே வந்து ஷாக்கிங் ஆகுது. அவனுக்கு செலக்ட் ஆயிட்டேன், நீங்க 2 பேர் மற்றவங்கள வெளில போகுன்னு சொல்றான். என் ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்தேன் போன பாக்காதான் அப்படின்னு என்ன சொல்றது. ஓகே, அந்த இன்டர்வியூ நடக்குது. அந்த டைம்ல வந்து நான் இங்க பேசுங்க, நான் அவனை பாக்குறேன், இது பண்ணிட்டு பாக்குறேன். மேம் வந்து என்ன பார்த்துனாங்க. ஓகே, நாங்களும் ஒரு ஸ்மைல் கொடுத்து பார்த்துருந்தா பாக்குறாங்க. எல்லாரும் ஷூ பண்ணுங்க, என்ன பார்த்து செருப்பு ஒன்று அந்த இன்டர்வியூக்கு. லைக் I kind of remember like ஏன்னா அது course I truly didn't care. ஓகேவா, அந்த இன்டர்வியூ நினைச்சு வச்சுட்டோம் இதுவெல்லாம் கிளீன் ஷேவ் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. லைக் அது போட்டோ போடுறேன் அந்த டைம்ல எப்படி இருந்தாரு அப்சல்யூட்ல லுக் குட். அப்போ முடி ஜஸ்ட் 2 monthsல இப்பதான் அது மொட்டை அடிச்சேன். அதனால இது போட்டிருக்கேன். மொட்டை அடிக்க முன்னாடி லைக் அப்சல்யூட்லி குட் லுக்கிங் தான். குட் ஐ மீன் பிஃபோர் இட் எதுக்கு அதெல்லாம் பேசுறேன். But I just fucking look good. That's all it matters like after all. And இப்போ மொட்டை அடிச்சோன்னு இந்த மாதிரி தான் போட்டு சமாளிக்காத எனக்கு அப்புறம் என்ன. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதை வச்சா எல்லோ மொட்டையில் பேச ஆரம்பிச்சிட்டுன்னா வழிக்கும் போயிடும். ஓகே, எல்லாருமே வந்து பசங்களாம் வந்து எல்லாருமே இன் பண்ணின்னு ஐடி கார்டு போட்டுன்னு இப்பெல்லாம் வந்தாங்களா.
நான் ஐடி கார்டு கூட மறக்கக்கூடாது, நல்ல வேலை ஐடி கார்டு மட்டும் கரெக்டா போட்டு வச்சிருந்தோம். ஷர்ட்ல இன் பண்ணல, ஏன்னா இன் பண்ண அந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஃபீல். அது இன் கூட பண்ணல, அதுக்கு இன்னும் ரொம்ப அசிங்கமா இருக்க மாட்டேன்பா. அப்சல்யூட்லி லுக்கிங் குட் லுக்கிங், ஓகேவா? திஸ் இஸ் கீ திங், ஓகே? என்னன்னா யூ நீட் டு மேக் இட். ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தியா, யூ நீட் டு மேக் இட் எஃபர்ட்லெஸ் அண்ட் நேச்சுரல். இட் இஸ் பிகாஸ் நான் அந்த இடத்துல த வே ஐ கம்யூனிகேட்டட், அந்த பையன் வந்து பேசினான் பார்த்தியா, அந்த பையன் வந்து கான்வர்சேஷன் லீட் பண்ணான், பட் இட் லுக்ஸ் மெக்கானிக்கல், ஓகேவா? இட் நாட் ஃபீலிங் லைக் எ ஹியூமன் பீயிங். அவன் மனுஷன் மாதிரி சொல்ல சாரி அப்படின்னு நினைச்சுக்காத. சம்டைம்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பீப்புள் சொல்லும் போது இட் ஃபீல்ஸ் so much polished white people talking like an authority talking, white polished white collar person speaking மாதிரி இருக்கும் பார்த்தியா? ஏன் ஃபீல் புரியல உனக்கு? லைக் ஒரு சில பேர் பேசுறது என்னதான் ஓகே கரெக்டா இருந்தாலும் இட்ஸ் so weird. லைக் இந்த ஒரு டிப் வந்து சொன்னாங்க இன்டர்வியூல, குரூப் டிஸ்கஷன்ல. இப்போ யார் எது சொன்னா அதுக்கு அக்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் சொல்லுன்ட்டு, அதுக்கு வந்து எஸ் ஐ அக்ரி வித் தட், பட் வாட் ஐ வாண்ட் டு ஆட் டு த பாயிண்ட் இஸ் ஓகே, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ இது பண்ண, ஒவ்வொரு இதுக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க. அண்ட் சம் பீப்புள் ஆக்சுவலி ஃபாலோட் அண்ட் அது ரொம்ப ஒரு பச்சையா தெரியுது, ஓகேவா? கேவலமும் இருந்துச்சு, அப்சல்யூட்லி ரொம்ப கன்றாவியன்ஸ். லைக் அதுக்கப்புறமா ஒரு ரீசெண்டா கூட என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசினேன் இதை பத்தி. அவ்வளோச்சி ஆமா எல்லாம் ஒரு மாதிரி பேசுனீங்க, கன்றாவியன்ஸ் அவளுக்கு அடுத்துப்பேன்டா. ஷி ஆல்சோ காட் செலக்டட் இன் தி சேம் பிளேஸ், ஓகேவா? ஓகே, அந்த பையன் பண்ணது ஓகே, ஐ டோன்ட் நோ டிஸ்ரெஸ்பெக்ட், ஓகேவா? ஓகேவா நிறைய சொல்றோம்ல. Oh, it's unfiller. I need to check it out. I need to focus on. இப்போ சொல்ல வந்தேன், நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியுமா அடப்பாவீங்களா? எனக்கேவா மறுபடியும் அதான் சொல்ல வந்தேன். ஃபைன், அந்த பையன் பட் நோ டிஸ்ரெஸ்பெக்ட், பட் யூ வாஸ் டாக்கிங் இன் எ சர்டன் வே. லைக் அவன் லீட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட நேச்சுரல் ஃபீலே எடுத்துன்னு வரல. பட் வாட் ஐ ஆம் பீயிங் அண்ட் டூயிங் இஸ், நான் அந்த இடத்துல பீயிங், ஐ மீன் நான் எப்படி இருந்தேன்னா, I wear a slipper, I didn't in my shirt, okay? It's not a lethargic behavior, but I wasn't like, I'm just a natural human being, bro. We all are. But நீங்களே தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. Just a bit relax, man. And I told now I was lot relaxed, and that's why she liked me and made me selected in the interview. Because also I'm giving a lot of good value there. And also I'm being a human being, without putting a lot of effort. I'm being effortlessly, you just need to be effortlessly charismatic, man. You don't have to be thinking a lot, okay? ரொம்ப இங்கிலீஷ்ல பேசும்போது பரவாயில்ல புரியுங்களா அப்படா என்ன. அண்ட் எப்படினாலும் 13 நிமிஷம் எவனா என் வீடியோ பார்ப்பானா? இப்போ அந்த ஒரு பொண்ணா இருந்தா பார்க்கும் யூடியூப்ல. என் காலேஜ்ல ஒரு பொண்ணு பார்த்துருப்பா, குட்டி லைக் போட்ட ஒரு கமெண்ட்டும் போட்டுறேன், ஓகே? அதுக்கப்புறமா இதுவாகுமா, I got selected interview, that's it, okay? அந்த பையன் வந்து கொஞ்சம் ரொம்பவே unnatural, and this guy கூட இந்த லெஃப்ட் சைட்ல இருந்தவன் my close friend, he spoke well, but the accent, okay, there were small things, பட் நீ அதுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண. இப்போதான் சொன்னேன் வாட் பட் நான் அந்த மாதிரி சொல்ல வரல. வாட் யூ ஹேவ் டு டு இஸ் யூ டோன்ட் மேக் இட் சீம் புட்டிங் எஃபர்ட். அதுக்கு நீ எஃபர்ட் போட்டது தெரியக்கூடாது, ஆனா நீ எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். நீ போடுறது தெரியாம அப்படி இல்லடா பைத்தியக்காரா, அது அப்படின்னு தான். பட் இருந்தாலும் விடு, போடுற எஃபர்ட் வெளியில தெரியக்கூடாது. You just need to show your result, man. You don't have to show your hard work. ஏன்னா இப்போ நீ எத்தனை ஹார்ட் ஒர்க் என்ன ஆகுனா போன வீடியோ பார்த்துக்கோ, ஓகே? ஓகே, இன்னொரு ஸ்டோரி. ஸோ இது வந்து இட்ஸ் பீயிங் வித் கேர்ள், ஓகேவா? ஐ வாஸ் ஸோ மச் ரிலாக்ஸ். ஏன்னா ஒரு பிளான்டா, ஓகே, ரிலாக்ஸ்டாக தான் இன்னைக்கு இருக்கணுன்ற மாதிரி இருந்தேன்.
காலையில இருந்து ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். சரி ஓகே ரிலாக்ஸ் தண்ணி குடிப்போம். Okay, so என்னாச்சுன்னா I was talking with her and it was so smooth and I was playing with her. Okay, ஜாலியா விளையாடி இது பண்ணிருந்தேன். And yeah, I was in the kind of mind state. I was so much freer. Okay, she was not my girlfriend at that moment. And அது அம்மாவோட பேசின்னு இது பண்ணிட்டு அப்புறமா சரி நாங்கள் விளையாடி பக்கத்து சீட்ல வந்துருக்கோம். ஆனால் அப்படியே கொஞ்சம் இது ஜாலியாக இருந்து டைம்ல இது இப்படி வச்சு சாஞ்சுன்னு கால் இப்படி வச்சுன்னா ஐ மீன் எங்க முன்னாடி இருந்த வாட் யூ கால் பெஞ்ச், ரைட்டிங் பெஞ்ச் அந்த மாதிரி அதில் கால் இப்படி வச்சுன்னு எப்படி இருந்தேன் அவ கூட இப்படி ரொம்ப சாஞ்சுனேன். லைட்டாக லைட்டாக மேலே ஷோல்டரில் சாஞ்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபுல்லாக ரிலாக்ஸ். ஓகேவா, கொஞ்சம் கூட டென்ஷன்ல இல்லை. I was just being free and I was a lot happier. She's a beautiful girl. She's so beautiful. I love her so much. Okay, so that is it. What I wanted to do to you is நீ என்ன பண்ணணும்னு ஆக்சுவலா சொல்லணும்னா it's just need to be relaxed and kind of bored. Okay, you don't even think about outcomes. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இப்படி இருக்காது, எப்படி ஆயிடும். Okay, that is also a good thing na, but ஒரு group discussion ஆச்சுன்னா என்ன gang பங்கா ஐயா. Okay, anyways அதான்ப்பா இந்த பிரைட்னஸ் இப்படின்னு ஏறுதான் இறங்குதான் அந்த மாதிரி இது. ஒரு நல்ல கேமரா ஒன்று வாங்கிட்டாங்கப்பா. கோர்ஸ் வச்சிருந்தேன்னா வாங்கி விடு, ஒரு நல்ல கேமரா வாங்கிடலாம். ஓகே, and that's all. You just need to be much more bold, relaxed, and be more happy, man, and smooth with your actions. And that is how you do it. Can I put in the dot circle of arms? Okay, I'm still looking good now. ஐப்ரோ கட்டு கொஞ்சம் ஒழுங்கா பண்ணிடணும். You just don't even care about outcome, and that is how you actually achieve those. ஏன்னா இப்போ அந்த அவுட்கம்க்கு ரொம்ப டிபெண்டா. அதுக்கு நான் இப்போ இது சொன்னேன் பார்த்தியா டிப்ஸ் அப்படி உட்காந்து தயவு செஞ்சு. You need to be providing value at the same time. It doesn't seem like look like okay. So ma'am, it's my form. Thank you, ma'am. I mean, okay. And the மாதிரி இருக்காதான் சொல்றேன். Cause I see a lot of people doing those kind of things. They were like, they don't even have a backbone. Mood state இல்லைன்னு சொல்ல, தைரியம் இல்லைன்னு சொல்றேன். Okay, don't become one of those. I truly wish you have a good life. Okay, wow. ஸோ இப்போ முன்னாடி இருக்கிற ஒரு நார்மலான ஒரு யூடியூப் சேனல் இல்லை. பிகாஸ் ஐ ட்ரூலி ஹாவ் எ ட்ரீம். மை ட்ரீம் இஸ் டு மேக் மெனி பீப்புள் பிகம் சோஷியலி ஏபிள். ஏன்னா இப்போ எல்லாருமே இன்னெபிலிட்டியாக இருக்கீங்க, சோஷியல் இன்னெபிலிட்டி வச்சிருக்கீங்க. இனர்ஷியா இன் மேக்கிங் கனெக்ஷன்ஸ் வித் பீப்புள் யூ வாண்டட் டு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதனாலே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் யூ ஆல்சோ ஃபேஸிங் ரைட் நவ். அண்ட் ஐ வாஸ் ட்ரூலி வாண்ட் டு கேர் அபவுட் யூ. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல நான் ரொம்ப இருந்தேன். அண்ட் சம் பீப்புள் ஹெல்ப் மீ, லைக் லாட் ஆஃப் புக்ஸ், சம் மென்டார்ஸ். அதான் உனக்கு யூ டோன்ட் ஈவன் ரீட் புக்ஸ் லைக் மீ. யூ டோன்ட் வாட்ச் யூடியூப் சேனல்ஸ் who actually help you. So I wanted to help you. Let's help everyone. Okay, wow. இந்த வீடியோ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் so much tense and timid இருக்கா, அந்த ஃப்ரெண்டுக்கும் அனுப்பிவிடும். It truly helps
எனக்கும் சரியாகும், உனக்கும் சரியாகும், உனக்கும் சரி. எனக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட் ரொம்ப டிமிடா இருந்தாச்சு, ஏதோ பொண்ணுங்கிட்ட போய் நீ பேசலாம், தைரியம் வந்து பேசலாம்னு போனா கூட அவன் மச்சான் வேணான்னு பிச்சு எழுதுன்னு போயிட்டான்னு முடிஞ்சு. ஓகே, செக் மை கோர்ஸ் அவுட். அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்கு. அண்ட் கேர்ள்ஸ் இஃப் யூ ஆர் த ஒரு டிஎம் போடுங்க. ஸோ see you later. Bye.